வணக்கம். திடீரென தனது மனைவி துர்கா ஸ்டாலினை அழைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடம் நெகிழ வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் தான் மீண்டும் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பினார். இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது 17 நாள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அனைத்து பணிகளையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் கவனித்துக் கொண்டார். அந்த வகையில் அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகள், திருமணம், இறப்பு உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் சென்று வந்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது தமிழகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் முன்னாள் இணை இயக்குநராக பணியாற்றிய எல் மணிமாறன் அவர்கள் மறைந்தார். அப்போது அமெரிக்காவில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அறிந்து மிகுந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் செய்தியையும் வெளியிட்டிருந்தார். மேலும் அமைச்சர் உதயநிதி அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு மணிமாறன் அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்துமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி அமைச்சர் உதயநிதி அவர்கள் மணிமாறன் அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது மீண்டும் தமிழகம் திரும்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பிற்பகல் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை அழைத்துக் கொண்டு மறைந்த மணிமாறன் அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரது அலுவலகத்தில் மக்கள் தொடர்புத்துறை அதிகாரியாகவும் செய்தி மக்கள் தொடர்புத்துறையில் பல்வேறு பொறுப்புகளிலும் திறம்பட செயலாற்றியவர் மணிமாறன் அவர்கள். அதோடு இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உறவினரும் ஆவார். அந்த வகையில்தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவரது மறைவின் போது நேரில் சென்று மரியாதை செலுத்தியிருந்தாலும் இன்றைய தினம் கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த திடீர் வருகையை சற்றும் எதிர்பார்க்காத மணிமாறன் அவர்களது குடும்பத்தினர் நெகிழ்ந்து போயினர். பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வேறுபாடுகள் கடந்து இது போன்ற துயர் நிகழ்வுகளுக்கு நேரில் சென்று அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருவது வழக்கம். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த சமயத்தில் தனக்கு வேண்டப்பட்டவரான செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் ஓய்வு பெற்ற இணை இயக்குனர் எல் மணிமாறன் அவர்கள் மறைந்த நிலையில் உடனடியாக அமைச்சர் உதயநிதி அவர்களை நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்த உத்தரவிட்டதோடு மீண்டும் தமிழகம் திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது மனைவி துர்கா ஸ்டாலினையும் அழைத்துக் கொண்டு அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று மணிமாறன் அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தான் எவ்வளவு பெரிய உயர் இடத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகி வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.